எல்லாருக்கும் பெரிய ஹாய் சொந்தங்களே. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெளியே ஒரு டே அவுட் மாதிரி போகலான்னு சொல்லிட்டுங்க. எப்போவுமே வந்து நம்ம வெளியே கிளம்பும்போது ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம். அப்படியே வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம், இங்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்புவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி கிளம்பணும். என்னென்ன எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு கொடி இப்போ வந்து கீழேயே போட்டு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, மேலே ஷெட்டு போடுறப்ப. அதனால் வந்துட்டு நல்லா பெரிய லென்த்தி கயிறுங்க, கீழேயே காய போட்டாச்சு. நல்லா இருக்குங்க, மேலே ஏறையே தேவையில்ல, கீழேயே காய போட்டுக்கிறோம். காலையில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்தோம். நைட்டு பாப்பா இருமிட்டே இருந்தாங்களா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி இட்லி ஊற்றிக்கலாம். காலையில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பாலுங்க, எங்களுக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு நவீனவங்க வீட்டில் இருந்தால் வந்துட்டு டீ தாங்க. நாங்கள் நவீனவங்க இல்லைனா பால் போட்டுப்போம், நவீனவங்க இருந்தால் டீ. நைட்டு வந்துட்டு இந்த சன்னா வச்சோங்க, சன்னா அப்புறம் வந்துட்டு புதினா துவையல். புதினா இல்லைங்க, நவீனவங்களுக்கு கொத்தமல்லி தான் பிடிக்கும், புதினா பிடிக்காது. ஸோ வந்துட்டு அந்த கொத்தமல்லி துவையலை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. காலையில் சரி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டுங்க, ரொம்ப நாளாச்சு இட்லி ஊற்றி. சரி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து நெய் ஊற்றி கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து 3 வந்துட்டு நெய் வந்துட்டு கீழே அப்ளை பண்ணிட்டேன். நவீனவங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணேன். எண்ணெயுமே வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டேங்க, நல்லது கொஞ்சம்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் போட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு நெய்யுங்க, 3 மட்டும் நெய் ஊற்றுனேன். நம்ம வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகுறோம் இல்லைங்களா, நான் எது எண்ணெய் ஊற்றுனேன் நெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு மாவை போட்டு மாவு மேலேயுமே கொஞ்சோண்டு வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் எப்பயுமே எனக்கு இட்லி நல்லாவே வராதுங்க. இப்போ ரேஷனில் வந்துட்டு நல்லா வந்துட்டு குண்டு அரிசியாக போடுறாங்க. முதல்ல வந்துட்டு காசு கொடுத்து நம்ம கொஞ்சம் குண்டரிசி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நார்மல் கார்டுக்குமே வந்துட்டு குண்டரிசி கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதனால் வந்துட்டு இட்லி எனக்கு ரொம்பவே நல்லா வருது. முதல்ல கடையில் வாங்குவோம், இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் புழுங்கல் அரிசி தாங்க போடுவோம். அதனால் கொஞ்சம் இட்லி எனக்கு வராத மாதிரியே இருக்கும். இப்போலாம் இட்லி நல்லா வருதுங்க. ஸோ வந்துட்டு பாப்பாவுக்கு டெய்லியுமே இட்லி ஊற்றி கொடுத்துக்கிறேன். அப்புறம் பாப்பு எழுந்துட்டாங்கங்க. பாப்பு வந்துட்டு பால் சாப்பிட்டாங்க. பால் சாப்பிட்டு வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டேன். குழந்தைகள் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாமல் காலையில் வந்துட்டு காலங்காத்தாலே ப்ரஷ் பண்ணுறதுனால வந்துட்டு தண்ணி வந்து சூடு பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் பைபிள் நினச்சிடும், அதனால் வந்துட்டு மக்கை வச்சு கொடுத்துட்ருந்தேன். ப்ரஷ் பண்ணுறது வந்துட்டு பழக்கிட்டோன்னா இப்போ அவங்களே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் பண்ணால் தான் சாப்பிடு அப்படின்னு மாறிடுவாங்க. பாப்பு வந்து ரொம்ப சமத்துங்க, வந்துட்டு அவ்வளோக்கா வேலையே வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்கிறது வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்துட்டு காலையில் வந்துட்டு 2 டைம், ஃபஸ்ட் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்துட்டு சர்க்கிள் மோடில் வந்துட்டு ஒரு ப்ரஷ் பண்ணி விட்ருவேன். சமத்தாக இருப்பாங்க, ஒன்றும் அவ்வளோக்கா நம்ம டார்ச்சிலே பண்ண மாட்டாங்க. அப்பப்போ சேட்டை பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்லை. அவர் வந்துட்டு துணியில் அது வந்துட்டு மேட்டுங்க, கொஞ்சோண்டு சளி பிடிச்சிருக்கனால வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேட்டு வந்துட்டு நைட்டே கொஞ்சம் பவுட்ரு போட்டு அப்புறம் ஷாம்பு போட்டு ஊற வச்சுட்டேங்க. மிஷினில் தாங்க போட போகிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் காயும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மிஷினில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அழுக்கு ஃபுல்லாக தேங்கி நின்றுக்குங்க. இந்த மாதிரி பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டு திருப்பியுமே வந்துட்டு லைட்டாக ஒரு பக்கெட், ஒரு அரை பக்கெட் தண்ணி பிடிச்சி அதில் ஒரு முக்கிட்டு நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். என்னது வந்து ஃப்ரெண்ட் வருங்க, அதை வந்துட்டு நான் எக்ஸ்பிரஷன் போட்டேன். மிக்ஸ் டெய்லி போட்டால் ரொம்ப லேட் ஆகும். மிக்ஸ்டு டெய்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்துட்டு எக்ஸ்பிரஸில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஓரளவு ஒரு அரை மணி நேரத்தில் இதாகிருங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணி அப்புறம் வந்துட்டு இந்த மிஷின்லாம் எடுத்து போகிறதுக்குள்ள வந்துட்டு இட்லி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நவீனவங்களுக்கு வந்துட்டு சூடு அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. அவள் டீ வந்து சாப்பிட்டாங்க, முன்னாடியே வந்துட்டு டீ சாப்பிட்டு வந்துட்டு ப்ரஷ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதனால் இட்லி கொடுத்தாச்சுங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன்லேருந்து வெளியெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட்டதாங்க பிடிக்கும். இந்த கிச்சனுக்கு அப்பப்போ வந்து சாப்பிட்றதே வந்துட்டு பிடிக்காது. பட் நான் நிரலியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நான் போய் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, கிண்டுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிந்தி வச்சுருவாங்க. அதனால் நவீனவங்களுக்கு வந்துட்டு கிச்சனில் இருந்தே வந்துட்டு அந்த சன்னாவும் கொத்தமல்லி சட்னி வந்துட்டு சூடு பண்ணி கொடுத்தேன். பாப்புக்கு வந்துட்டு நெய் தோசை, நெய் இட்லி ஊற்றிருந்தேன் இல்லைங்களா, அந்த நெய் இட்லியை மட்டும் பார்த்து எடுத்து 2 மட்டும் எடுத்து போட்டாங்க. ஏன்னா வந்து இந்த குழந்தைங்க வந்துட்டு எப்படி சாப்பிட்றதுனே சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் எடுத்து கொத்தமல்லி கேட்டாங்க, என்ன வேணும்னு கேட்டேன், சட்னி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொத்தமல்லி சட்னி வச்சு தாங்க ஊற்றுனேன். எனக்கு வந்து பெருசாக இட்லி பிடிக்காதுங்க. வேறு வழி இல்லைனா தான் இட்லி சாப்பிடுவோம், அதுவுமே சூடாக வேணும்னு நினப்பேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேங்க. எனக்கு வந்து கரெக்டாக 3 தோசை ஊற்றிக்கிட்டு நவீனவங்களுக்கும் பாப்பாக்குமே வந்துட்டு இட்லி ஊற்றி கொடுத்துட்டேங்க. எல்லாம் காலையில் சாப்பிட்டு முடிச்சோன்னே கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது கிச்சனில்ங்க வீடை க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே நமக்கு பெருசாக வேலை இருக்காது. வீடு வந்து க்ளீனாக இருக்கும், மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சரி கிச்சன் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். நவீனவங்க வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணணும். அதனால் வந்துட்டு அந்த கார்டெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கான கார்டெல்லாம் வந்துட்டு. அந்த கேப்பில் நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடு ஃபுல்லாமே கூட்டிகிட்டு இந்த பீட்ரூட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
ஷார்ட்ஸில் பார்த்தா தெரியும். நான் வந்துட்டு 1 வீக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 5th டே நினைக்கிறேங்க. 5th டேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிட்டு வந்து போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி மடித்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுட்டே கிடந்தேங்க. ஃபுல்லாமே அப்ளை பண்ணேங்க. நல்லா நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நல்லா க்ளோ கொடுக்குதுங்க. நம்ம குளிச்சோன்னா இல்லைங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு மூஞ்சி கழுவுனோன்னா கொஞ்சம் நமக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியலைங்க. ஆனால் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா மூஞ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பளபளப்பாக இருந்துச்சுங்க. அந்த டே ஃபுல்லாமே எனக்கு அந்த ஒயிட்னஸ் க்ளோனஸ் அப்படியே இருந்துச்சுங்க. நான் கூட நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சேங்க. ஆனால் நல்லா செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஆனால் அதை மெனக்கெட்டு பண்ணணும், அதுதாங்க கஷ்டம். பட் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து அப்ளை பண்ணிட்டு சும்மா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் சரியாயிடுங்க. பெருசாக ஒன்றும் எடுத்துக்கலங்க. பீட்ரூட்டு கடல மாவு அவ்வளோதாங்க. பீட்ரூட் சாறு கடல மாவு குளிச்சுட்டு வந்து பார்த்தா செம்ம பிரைட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, நம்ம மூஞ்சி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 2.5 வருஷம் ஆச்சுங்க. இதுதாங்க ஒரு 2வது டைமோ 3வது டைமோ யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம், அதனால தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா யூஸ் பண்ண மாட்டேன். நான் அங்கிட்டு நடக்கும்போது தலையெல்லாம் காஞ்சிரும். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. பட் ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சிட்டாங்க. ஜீன் போட்டு போகலான்னு தானுங்க. ஏன்னா ஜீன் வந்துட்டு நம்ம ஊருக்கு போனால் போட முடியாது, ஃபங்க்ஷன் போனால் போட முடியாது. இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறப்ப எப்பயாச்சும் ஜீன் போட்டுப்பேன். நவீனவங்களுக்குமே அதே மாதிரி பிளாக் தாங்க எடுத்து வச்சேன். பிளாக்கில் பாப்புமே அந்த ஒயிட் ஷேடு தான் போட்டாங்க. அப்புறம் தலை சீவி வச்சுங்க. தலை சீவுறது எனக்கு 2 ஸ்டைல் தாங்க தெரியும். அந்த 2 ஸ்டைல் இது ஒன்றுங்க. இது கொஞ்சம் வெளியே போன அந்த மாதிரி சீவிட்டு போவேன். அந்த மாதிரி சீவிட்டு அப்புறம் மேக்கப் பண்ண வந்துட்டேங்க. இது வந்து என்னோடய சாஃப்ரான் க்ரீமுங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். சாஃப்ரான் க்ரீம் மட்டும் தாங்க அப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி வேறு எதுவும் போட மாட்டேன். இது போட்டால் என்னோட மேக்கப் முடிஞ்ச மாதிரி இருக்கும். எப்போயாச்சும் இந்த ஃபேஸ் பவுட்ரு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போவோம் பார்த்தீங்களா, அப்போ மட்டும் இந்த ஃபேஸ் பவுட்ரு போட்டுக்கிறது. மற்றபடி இந்த க்ரீம் மட்டும் போட்டுக்கிறது. ஏன்னா நம்ம வெளியே தானே போகிறோம், போய் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே டயர்டாக அலைஞ்சு திரிஞ்சு ஃபேஸெல்லாம் டல்லாக இருங்க. அதனால் அந்த க்ரீம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் என்னோட குட்டி போட்டு ஸ்டிக்கர் இல்லைங்க, அது வந்து பஞ்சு பொட்டுங்க. எங்கள் இதில் வந்து பஞ்சு பொட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு அப்புறம் கண்ணுக்கு வந்து மஸ்காரா மட்டும் போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஐலைனர் போடவே வராதுங்க, சொதப்பிடுவேன். அப்புறம் வந்து லிப் பாமுங்க. இது வந்துட்டு ஏன்னா போட்டுட்டு எனக்கு அதிகமாக வந்து தொடச்சிடுவேங்க. யாராச்சும் லிப் பாம் போட்டு தொடச்சி பார்த்துருக்கலாம், நான் அப்படி தாங்க பண்ணுவேன். நிறைய போடுவேன்னா எனக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, அசிங்கமாக தெரியுது வெளியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லாமே தொடச்சிடுவேங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு குங்குமத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு நவீனவங்க வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு தலை சீவிட்டு இருந்தாங்க. அந்த ஜீன்ஸ் போகிறதுனால உள்ள ஒரு பனியன் போட்டு என் பாப்பா வச்சு காமெடி பண்ணிவிட்டு வாட்செல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து நார்மல் வாட்ச் தான் இருந்துச்சா, பாப்பா கிட்டேருந்து ஆட்டையை போட்டு அந்த வாட்சை நான் கட்டிட்டேன். அப்புறம் கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டோன்னு சொல்கிறேனே, எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்கிறேன்னா, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இருமலாக இருக்குங்க. கொஞ்சம் சளியாக இருந்துச்சுங்களா, நைட்டெல்லாம் வந்துட்டு இருமிட்டே கிடந்தாங்க. மூச்சுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருந்துச்சா, நேராக வண்டி வந்துட்டு போரூர் ராமச்சந்திரா போச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் காமிச்சிட்ருந்தோம். நாங்கள் வந்து ஜி பிளாக் காட்டுறோம், அதனால் வந்துட்டு டாக்டர் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி வந்துட்டு அந்த டானிக் வாங்குகிறோம் இல்லைங்களா, டானிக் மாத்திரை அதுக்கு தாங்க ஃபீஸு. மித்தபடி டாக்டர் ஃபீஸுன்னு தனியாக வாங்க மாட்டாங்க. நார்மலாக ராமச்சந்திராவோட உடையார் பிளாகில் வந்துட்டு 600ங்க டாக்டர் ஃபீஸ் மட்டுமே. இந்த டாக்டர் வந்துட்டு எழுதி தருவாங்கள்ல எந்த மாத்திரைன்னு சொல்லிட்டு, அதுக்கு மட்டுமே வந்துட்டு 600 ரூபாய். இங்கே வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. வெயிட் பார்க்கலான்னு பார்த்தா பாப்பா 14 கிலோ இருந்தாங்க. ஐயோ என்னடா, எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நம்ம பாப்பா 14 கிலோ வந்துருச்சா, 10 கிலோவில் இருந்து பார்த்தா. அதுக்கப்புறம் இல்லை வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே இருந்தவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணப்போ 10 தாங்க இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஃபஸ்ட்டு கடைசியில் வந்துட்டு பேராசை பெருநஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு டானிக் வாங்கிட்டு நேராக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண இல்லைங்களா, அது வந்து இன்சூரன்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேராக வந்துட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் போயிருந்தோம். நவீனவங்க கம்பெனியிலேருந்து போட்டு கொடுத்தது. அங்கே போய் பாப்பா வந்துட்டு அந்த வேலையை தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் தோளில் போட்டு தான் உள்ளே போனோம். அங்கே போய் பார்த்தா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம்ங்க. அரும்பாக்கமில் இருக்கிற பேரமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸுங்க. அதில் வந்துட்டு ஃபுல்லாக மேல் மாடிங்க, 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோங்க. லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 3 பேர் தாங்க நிற்க முடியும். அத்தனோண்டு குட்டியாக இருந்துச்சு. உள்ளே வந்து குட்டி ஆஃபீஸ் தாங்க. போய் பார்த்தா கிறிஸ்மஸுக்கு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்கு, அப்புறம் அந்த குடில் மாதிரி போட்டிருந்தாங்க. கிறிஸ்மஸ் அந்த மந்த் ஃபுல்லாமே இந்த குடில் மாதிரி போட்டு, அப்புறம் அந்த பாறை மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலராக போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. எல்லாமே நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு
கிளம்பிட்டோங்க. இன்னுமே ஒரு ஃபார்ம் வேணுங்க, அது வந்தால் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, ஊருக்கு போய் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாங்க போனோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவல் பண்ணுறப்போ முடியெல்லாம் பறந்தே நமக்கு சிக்காக வருதுங்க. அதாவது ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஹோட்டல் போய் பார்த்தா சாப்பாடு எதுவுமே இல்லைங்க, வெறும் சப்பாத்தி பரோட்டா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போன டைமிங் அப்படி 4 மணிக்கு என்னங்க, ஒன்றும் மதியமாகவும் இல்லை ஈவினிங்காகவும் இல்லை, மிடில் போனதுனால ஒன்றுமே இல்லைங்க, 2 மட்டும் தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருந்த போய் வந்துட்டு பாப்பாவுக்கு சப்பாத்தி ஊட்டிகிட்டு இருந்தேன். அவர் வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சுமான்னு சொன்னாங்க. சரி, பாப்பாவுக்கு வந்து இட்லி தாங்க ஊட்டிகிட்டு இருந்தாங்க நவீன் அவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு எங்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணோன்னா நேராக வந்துட்டு ஃபீனிக்ஸ் மால் போகலாம். அங்கேருந்து 20 மினிட்ஸ் தாங்க காட்டுச்சு அரும்பாக்கத்துலேருந்து. சரி, ஃபீனிக்ஸ் மால் போகலாம், கிறிஸ்மஸ்க்குலாம் வந்துட்டு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கங்க, போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபீனிக்ஸ் மால் போய் 1 இயர் பக்கம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் தான் போனது. ஸோ அதனால் வந்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் பார்த்தா டி நகர் கிராஸ் பண்ணி ஃபீனிக்ஸ் மால் போகணுங்க. வேளச்சேரி தான் ஃபீனிக்ஸ் மால் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டி நகரை பார்த்துட்டு போகவே கிராஸ் பண்ணவே மனசு இல்லைங்க. சரி, சும்மா உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சும்மா தாங்க போனோம். போய் பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, ஹேண்ட்பேகு, பர்ஸு, ஷூன்னு சொல்லிட்டு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரூபாய் ஷாப் தாங்க போனோம். நிறையா இதில் பார்த்துருக்குறேன். நம்மளுமே வந்துட்டு இந்த ரூபாயில் போகலாம், ஷாப்புக்குள்ளே போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய விளாகில் பார்த்துருக்கேன்னா அதனால் உள்ளே போய் பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா பெரிய கடை, உள்ளெல்லாம் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்துருக்கு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுங்க. வீடியோ எதுவுமே எடுக்கவே முடியல. நான் வந்து என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்களா, 2 ஜெகின்ஸ் மட்டும் எடுத்தேங்க. ட்ரை பண்ணதே இல்லை. சரி, இந்த டைம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 ஜெகின்ஸ் எடுத்துட்டு பாப்பாவுக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்தோங்க. கோட் ட்ரெஸ் மாதிரி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்துட்டு வர வழியில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்லிப்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. 150 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி ஸ்லிப்பர் தான் இருந்துச்சு. அதில் பாப்பு வந்துட்டு செப்பல் கடையை பார்த்தோன்னே வந்துட்டு இருந்த செப்பலை கழட்டிட்டாங்க மேடம். கழட்டிட்டு எல்லா செப்பலையும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ரெடியாக. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் தாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லிப்பர் தாங்க ஃபைனல் பண்ணோன்னா மேடம் வந்துட்டு பழைய ஸ்லிப்பர் போட மாட்டேன் அதை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்லிப்பர் தான் நான் போட்டுட்டு நடப்பேன்னு சொல்லிட்டு அதோடய கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டி நகரில் வந்து போயிட்டு ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க ஃபீனிக்ஸ் மால் போகிறது, இதே ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க உடம்பெல்லாம் வந்துட்டு. இதுக்கு மேலே நம்ம ஃபீனிக்ஸ் மால் போகிற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டவங்க. நவீன அவங்க வந்து பைக் பார்க் பண்ணியிருந்தாங்க, எடுக்க போயிருந்தாங்க. அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க, சமோசா அது இதுன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்டா பாப்பாவும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே அங்கே சாப்பிடவே இல்லைங்க. அந்த வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா, வேர்க்கல்ல வேக வச்சது இருந்துச்சு, அது மட்டும் பாப்பாவுக்கு வந்து 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மதியத்துலேருந்து சுற்றிட்டே இருக்கிறோமா, ரொம்ப டயர்டாகிட்டோம். வீட்டுக்கு வந்து அந்த டீ சாப்பிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு முறுக்கு வாங்கினோங்க. பாப்புக்கு வேர்க்கல்ல அப்போ எங்களுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இரணியாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம் பார்த்தீங்களா, அது அவங்க அப்பா வந்து பாப்புக்கு வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்குமே தண்ணி வச்சு குளிச்சுட்டு 3 பேருமே குளிச்சுட்டு தாங்க தூங்கணும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.